நீ சொங்கியா இருப்பான்னு நினைச்ச. பரவாயில்ல, உடம்பு நல்லா கட்டு மஸ்தா தான் வளர்த்து வச்சிருக்க. தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும். உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. இப்ப நீ என்ன சொன்ன? எங்களை மன்னிச்சிரு. மனசார எங்களோட மன்னிப்ப நீ ஏத்து பண்ண நம்புற. ஆனா சாக்குரா நீ நல்ல வேலை சாக்குராவாது கொஞ்சம் பொறுமையா இருக்காளே. என்ன இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? உங்க சண்டை முடிஞ்சதா? எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாத. அன்பா சொன்னா புரியாதுன்னா அடிச்சுதான் புரிய வைப்பேன். பரவாயில்லையா? கவலைப்படாதீங்க கேப்டன், நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாஸ்டர் ஜிராயா அவரோட சின்ன வயசுல ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணி அவரோட உயிரையே விட்டுருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் லேடி சுனாடே. அவங்க கண்டிப்பா ஒரு மாபெரும் பலசாலி தான். நீ இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சதுக்காக தான் மாஸ்டர் ஜிராயாவை லேடி சுனாடே தாக்குனாங்க. சாக்குரா என்ன பண்ணுவான்னு பார்க்க நானும் ஆசைப்படுறேன். ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. இதை விட ஒரு நல்ல வழி இருக்கா என்ன? ஆமாமா, இது கண்டிப்பா நல்ல வழிதான். என்ன இவ்வளவு வெறப்பா இருக்காரு? இதுக்கு மேல நாங்க பிரச்சனை பண்ணா கண்டிப்பா இவரு சட்டத்தை கையில எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா? பார்க்க குப்பை மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, உன் மண்டைக்குள்ள இருக்க மாதிரியே இருக்குல்ல. இத பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? ஜெயகடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. நீ பண்ணதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஷிசுனே. அது அது அதான் இன்னும் இருமா. இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல சோஜி. பொண்ணுங்க எப்ப நம்ம பேசுறத முழுசா கேட்டிருக்காங்க. என்ன தம்பி, ரொம்ப பலவீனமா இருக்க? அவ்வளவுதானா? நீ சண்டை போடுற விதம் உண்மையிலேயே ரொம்ப கேவலமா இருக்கு. என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா. என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா. எங்கள் நண்பன். அவ்வளவுதான். அப்புறம் இதுக்கு பயந்துட்டு இருக்கேன். பாத்துக்கலாம் விடு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நருட்டோ? ஃபெயில் ஆனவங்களுக்கு இங்க இடம் கிடையாது. கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் இங்க வரணும். வீட்டுக்கு 2000 ரூபாய், வீசுக்கு 4000 ரூபாய், டான்ஸுக்கு 10,000 ரூபாய். உன்னை சும்மா விட மாட்டேன் நருட்டோ. ஜெயகடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது. அவ என்ன பார்த்து சிரிக்கிறா. அப்படின்னா இந்த ஹெட்பேண்ட் எனக்கு அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க ஓடுற நீ? ஹாய் சாக்குரா, எப்படி இருக்க? வீட்ல அடிச்சா யார்கிட்ட போய் சொல்லுவோம்? மார்னிங் சாக்குரா. குட் மார்னிங் ஈனோ. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல. வயசானவரே, நான் உங்களுக்கு சவால் விடுறேன். எப்படியாவது உங்களை தோக்கடிச்சு நான் 5வது ஹொக்காகே ஆக போறேன். நருட்டோ நில்லு. இவ்வளவு ஈஸியா ஏமாந்துட்டாங்க. அப்படியா நருட்டோ? முஞ்ச பார்த்தா சிக்ஸுக்கு பிடிக்கும், என் முஞ்ச பார்த்தா வாசம் பிடிக்கும். என்ன இது? இப்பொன்னு பார்த்து வயிறு வலிக்கணுமா? எனக்கு ரொம்ப அவசரம் சார். டேய் எனக்கு தானே ரொம்ப அவசரம். விட்றா.
முதல்ல நம்ப கோன்ஜூட்சு உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. யுருகா சென்சே, என்ன மாதிரி ஒரு திறமையான நிஞ்சா எதுக்காக இந்த சாஸ்கே கூட ஒரே டீம்ல இருக்கணும் சொல்லுங்க. நாருட்டோ உன்னோட ஸ்கோர் தான் கம்மியா இருக்க. குற ஆரம்பிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம். என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டியா? குட். எஸ், நான் கலக்கிட்டேன். இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. கவனக்குறைவா இருந்தது என்னோட தப்புதான். உன்னை சும்மா விட மாட்டேன். கிளாஸ்ல அவனால ஒரு சின்ன வித்தையை கூட சரியா செய்ய முடியல. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட் ஜூட்சுவா அவனால எப்படி ஷேடோ க்ளோன் ஜூட்சுவா மாத்த முடிஞ்சது? பெயிண்டோட ஒரு சின்ன டிராப்ப கூட க்ளீன் பண்ணாம உன்னை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, எப்படியும் எனக்காக யாரும் வீட்ல காத்திருக்க போறது கிடையாது. திரும்பவும் கேக்குறேன், உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா? சொன்னது மட்டும் செய்யுங்க, எனக்கு அதே தான் வேணும். அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது. எங்க சரி பாப்போம். இந்த போட்டோ எங்களால ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. அதோக்காக என் தாத்தானு தெரிஞ்சது இப்ப உனக்கு நடுங்குது இல்ல? நீ யாருடைய பேரனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வாங்கிக்க. கட்டுங்க